ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தனுஷ். உன்னுடன் என் பயணம் பாகம் 8. அண்ணா ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீனும் போகலையா அப்படின்னு கேட்க, எங்கண்ணா உங்கள் பேக்கு தான் ஏன்ட்ருக்கல்ல அப்படின்னு சொல்ல, ஏங்க நான் ஒன்றும் அண்ணா இல்லை, என் பேர் தனுஷ் அப்படின்னு சொல்ல, ஏங்க நீங்கள் தனுஷாக கூட இருங்க, இல்லை விஜயா கூட இருங்க, எனக்கு எதுக்கு, இந்தாங்க உங்கள் பேக்கு, பஸ் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, இருங்க நானும் வரேன். எப்படியாவது தைரியத்தை வர வச்சுட்டு அவட்ட பேச ஆரம்பிக்கலான்னு அவள் கண்ணை பார்த்தா எல்லாமே மறந்து போச்சு. என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். பஸ்ஸில் அவள் பக்கத்தில் உட்காரணுன்னு ஆசை, ஆனால் தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது, ஆனால் பேசணும் எப்படின்னு யோசித்து வேறு வழி இல்லை, கேட்டுற வேண்டியதான்ட்டு ஏங்க உங்கள் பக்கத்தில் உட்காரட்டுமான்னு கேட்டேன். அவள் சிரிப்புடன் கூடிய ஒரு அசைவால் நகர்ந்தாள். ஆனால் பேச்சில் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையை திருப்புனா பாருங்க, சுற்றுற பூமி கூட ஒரு நிமிஷம் நின்று போயிடும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சு, அவள் என் அண்ணான்னு கூப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டா. அவன் மனசு வான்னு சொல்ல வாய் மட்டும் போன்னு சொன்னுச்சு. மீண்டும் ஒரு முறை பக்கத்தில் உட்காரட்டுமான்னு கேட்டேன். அவள் அமைதியாக இருந்தா. அமைதிக்கு காரணம் அருகில் வரத்தானே. நானும் பக்கத்தில் போய் உக்காந்தேன். ஒன்றும் சொல்லாமல் முறைச்சா. அவளோட பார்வைக்கும் கீழே என் தலை மட்டும் தலை குனிஞ்சிச்சு. ஏங்க உங்கள் பேர் என்னங்கன்னு நான் கேட்டேன். நீங்கள் முதல்ல யார், நான் எதுக்கு என் பேர் சொல்லணும் அப்படின்னு என் காதில் வந்து பொறுமையாக கத்துனான். என் கண்ணுக்கு அவள் திட்டுறது கூட அழகாக தெரிஞ்ச எனக்கு அடுத்த சொல்கிற விஷயத்தை கேட்டு என் இதயம் நொறுங்கன்னு அந்த செகண்ட் தெரியலை. காத்துங்கள், 9ஆம் பாகம் தொடரும்.